சூப்பர் சுவையா கோயில் புளியோதரை செய்யலாமா? முதல்ல மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கணும். அடுத்ததா கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு நிலக்கடலையும் முந்திரி பருப்பையும் வறுத்தெடுத்து 4 கப் சாதத்தோடு சேர்த்து கலந்து விட்டுறணும். புளி காய்ச்சலுக்கு அதே நல்லெண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி பெருங்காயத்தூள்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலக்கி அதையும் சேர்த்து 1 கப் புளி தண்ணி, தேவையான அளவு மிளகாத்தூள், இது கொஞ்சம் கெட்டியானதும் அரைச்சி வச்சிருக்கிற பொடியில பாதி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாதத்துல மிச்சம் இருக்கிற பொடியையும் புளி காய்ச்சலையும் சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா செம்ம டேஸ்டான கோயில் புளியோதரை ரெடி.